ஸோ இதுதான் கெனல் செட்டப். இந்த ரைட் சைட்லையும் அண்ட் லெஃப்ட் சைட்லையும் மொத்தமாக இதோட லென்த் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 21 ஃபீட். இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 அடல்ட் டாக்ஸ் வந்து நம்ம இந்த கெனல் லெவல்லாம். நார்மலான பேனல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பஃப் பேனல். நீங்கள் நார்மல் பேனல் வாங்குறது காட்டிலும் இந்த பஃப் பேனல் போகும்போது ஹீட் ரிடக்ஷன் வந்து இன்னும் நிறைய நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 இருக்கும் இந்த லைன்லேயே. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இனி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, முடியல. நம்ம வந்து குட்டி போடுற டைமில் அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த வெல்பிங் ரூம் வந்து தேவைப்படும். இந்த ஏசி ரூமில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 டாக்ஸ் அக்கமடேட் பண்ணலாம். அதுக்காக இந்த ரூமை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஆள் தேவைப்படுது. நம்ம கெனலில் இங்கே நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணுங்க. உங்களுக்கு டாகை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அண்ட் வெல்பிங் அதாவது லிட்டர் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அண்ட் வேக்சினேஷன் பற்றி ஸ்டார்டிங் ஃப்ரம் 18,000 rupees உங்களுக்கு வரும். தங்குறதுக்கு உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட கெனலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்மளோட கெனல் ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிய போது. அதை தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கெனலோட அப்டேட் வேணும்னு கேட்டிருந்தீங்களா, அவங்களுக்கான இந்த வீடியோ தான். ஸோ வாங்க ஃபுல்லாக உள்ளே போய் என்னன்னு சொல்லி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கெனல் பிளேஸில் தான் இருக்கும். கெனல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 cents ஏரியா. அதில் வந்து ஒரு 40 cents மட்டும் நம்ம வந்து கெனல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடில் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம். ஸோ ஒரு ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆஃபீஸ் ரூமாக செட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் மெயினான ஏரியா. ஸோ இதுதான் கெனல் செட்டப். இந்த ரைட் சைட்லையும் அண்ட் லெஃப்ட் சைட்லையும் ஆல்மோஸ்ட் ரைட் சைடில் வந்து 8 கெனல் செட்டப் இருக்கு அண்ட் லெஃப்ட் சைட்லையும் 8 கெனல் செட்டப் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க, நான் கெனலில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அண்ட் எப்படி பண்ணியிருக்கோன்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன இதுதான் கெனல் வந்து 8 கெனல் செட்டப் இல்லையா, ரைட் சைட்லேயும் அண்ட் லெஃப்ட் சைடில். ஸோ டோட்டலாக இந்த லைன் ஃபுல்லாக 8 இருக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொத்தமாக இதோட லென்த் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 21 feet. ஸோ நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கும்போதே தெரியும், நல்லாவே ஸ்பேஸ். ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டாக்ஸ் வளர்த்தலாம். பட் ஆனால் இந்த கெனல் வந்து ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கு மட்டும்தான் இந்த கெனல் ஸ்பேஸே. அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 அடல்ட் டாக்ஸ் வந்து நம்ம இந்த கெனல் லெவல்லாம். ஸோ 21 feet லென்த் இப்படி இருக்குங்க. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 feet இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம மேலேயும் பார்த்தோம்னா ஸ்பெஷலாக ஒரு இது டாக்ஸ்க்கு ஹீட் இருக்கக்கூடாது பஃப் பேனல்லாம் போட்டிருக்கோம். நார்மலான பேனல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பஃப் பேனல். நீங்கள் நார்மல் பேனல் வாங்குறது காட்டிலும் இந்த பஃப் பேனல் போகும்போது ஹீட் ரிடக்ஷன் வந்து இன்னும் நிறையா நல்லாவே இருக்கும். நம்மளோட ஏவேரி செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. அதோடமே இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ டாக்கு வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 இருக்கும் இந்த லைன்லேயே. ஸோ ஒன்றுக்கு ஒன்று இது பண்ணக்கூடாது, பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் இந்த செட்டப் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டு அண்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் டாகை நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த இதில் ஒரு டாக்கு இன்னொரு டாக் இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இன்ட்ராக்ட் பண்ணும், ஃபைட்டோ இல்லை இது பண்ணுறதோ எந்த இதுவும் நடக்காது, நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது 8. ஸோ அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 8 செட்டப் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 16 செட்டப் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இனி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, முடியல. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். பட் இப்போவே வந்து ஒரு சின்ன அப்டேட்டோட காட்டலான்னு சொல்லிட்டு தான் நம்ம கெனலை பற்றி ஃபஸ்ட்டு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லேபர்ஸ் வராங்க, இங்கே ஒர்க்குக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ரூம் தான். அவங்களுக்கான ஒரு ரூம், இந்த ஒரு ரூம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ரூம் ப்ளஸ் அங்கே ஒரு 2 ரூம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ரூம் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ரூம்னே சொல்லலாம். இது என்ன அப்படின்னா வெல்பிங் ரூம். டாக் வந்து லிட்டர் பார்க்கறதுக்கு, டாக் வந்து நம்ம வந்து குட்டி போடுற டைமில் அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த வெல்பிங் ரூம் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து 10க்கு 10 அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம பக்கத்து ரூம் பார்க்கலாம். ஸோ இது வந்து 10க்கு 10 பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பெரிய வெல்பிங் ரூம் தான். 10க்கு 10 நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான வெல்பிங் ரூம். இந்த மாதிரி வெல்பிங் ரூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மொத்தமாக 5 வெல்பிங் ரூம் இருக்குது. பக்கத்தில் 5 வெல்பிங் ரூம் இருக்கு. ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது தெரியும் கெனல் இங்க வந்து ப்ளே ஏரியா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல இன்கேஸ் நம்ம கெனல்ல நிறைய ஒரு ரூம்ஸ் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரண்ட்ல இனி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது மாதிரி இங்க வந்து 5 வெல்பிங் ரூம் இருக்கும். நான் சொன்ன லேபருக்கு வந்து ரூம் இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லேபருக்கான ஒரு ரூம் தான் இந்த ரூம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெஷலான ரூம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி. நம்ம வந்து கொஞ்சம் டாக்ஸை வந்து
ஃபியூச்சரில் சொல்கிறேன். வெளியே இருந்தாலும் வந்து இறக்க போகிறோம். ஸோ வெளியே இருந்தேன்னா எங்கே இருந்தாலும் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. அதுக்கு உண்டான ஏசி ரூமை தான் இதை டெவலப் பண்ணிருக்கோம். இந்த ஏசி ரூமில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 டாக்ஸ் அக்கமடேட் பண்ணலாம். அதுக்காக இந்த ரூமை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டாய்லெட்ஸும் வந்து பின்னாடி இருக்கு. ஸோ நான் சொன்ன அடுத்த 8 இதுதாங்க. அடுத்த 8 கெனல் வந்து இதே தான். ஸோ எப்படி நம்ம ஆப்போசிட்ல அங்கே பார்த்தோமோ, அங்கே எப்படி ஆப்போசிட்ல 8 கெனல் பார்த்தோமோ, அதே மாதிரி இங்கே எதுக்கும் நேர் ஆப்போசிட்ல 8 இருக்கும். சேம் அதே தான். 21 feet லென்த் இருக்கும், 8 feet உங்களுக்கு வந்து வித் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கெனல் தான். மேலே இதே மாதிரி தான் பஃப் பேனல்லாம் போட்டிருக்கோம். பஃப் பேனல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இது பண்ணிட்டு இருக்கோம். இனி வந்து என்னென்ன எலக்ட்ரிசிட்டி ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஒர்க் இனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கெனல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. இவ்வளோதான் நம்ம கெனல். பார்க்க சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கெனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாத்துக்கும். ஸோ இந்த வீடியோ அப்டேட் எதுக்காக அப்படின்னா, நம்ம கெனலுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து கெனலில் ஒர்க் பண்ணுறதுக்கு கால் பண்ணீங்க, பேசுனீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க கெனல் எப்படி இருக்குது, என்ன ஏது டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ இப்போ இன்னொரு வீடியோ, இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வந்தாங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லல. இனி நமக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ் பேசுகிற ஆளாக இருந்தாலும் சரி, தமிழ் தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஆள் தேவைப்படுது. நம்ம கெனலில் இங்கே நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணுங்க. ஸோ எந்த மாதிரி ஆள் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு டாகை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வெல்பிங், அதாவது லிட்டர் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வேக்சினேஷன் பற்றி. ஸோ இதில் எது தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி கொடுக்கலாம். உங்களுக்கு சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 18,000 rupeesலேருந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கலாம். ஸோ சேலரி நான் சொல்லிட்டேன். சேலரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 18,000 rupeesலேருந்து உங்களுக்கு வரும். தங்குறதுக்கு உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். புது கெனல் தான். இங்கேருந்து நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். இனி வர நாளில் வந்து நம்ம நிறைய டாக்ஸ் இங்கே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டாக்ஸை லிட்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் டாக்ஸுக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ், மெடிசின்ஸ் அண்ட் டாக் ஹேண்ட்லர்ஸ், ஷோ ட்ரைனிங் இந்த மாதிரி கொடுக்குற யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்மளோட டாக்ஸை பற்றின சின்ன சின்ன அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம இன்னொரு சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ.